புத்திர சோகம் புத்திர தோஷம் இது ரெண்டுமே ஒண்ணுதானா? புத்திர தோஷம் அப்படிங்கிறது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, சில பேருக்கு இது பிறக்கிறதுக்கு லேட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். சிலருக்கு புத்திரர்கள் பிறந்து அவர்களுக்கு ஏதாவது உடல் கோளாறுகள் இருக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கலாம். இறந்த உடனே போய் மன்னிப்பு கேட்கிறார் தசரதன், என்னை மன்னித்து விட, இந்த மாதிரியான ஒரு விஷயமாக தெரியாம அந்த மாதிரி பண்ணிட்டேனே அப்படின்னு. அப்ப கூட அந்த பிள்ளை என்ன சொல்றாருன்னா, என்னுடைய தாயும் தந்தையும் தாகமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு கண்ணு தெரியாது, வயதானவர்கள், தாகத்தை அவர்களால் தாங்க முடியாது, அவர்களுக்கு தயவு செய்து நீர் கொடுத்து விடுங்கள்னு சொல்லிட்டு மரணித்து விடுகிறார். அவங்க அந்த நீரை வாங்கி கொடுக்கணும்னா என் பிள்ளை எங்கங்கிறது தான் அவங்களோட கேள்வியா இருக்கு. அப்போ அந்த பிள்ளை எங்கன்னா இந்த மாதிரி தெரியாது, இந்த மாதிரியான ஒரு தவறு நடந்து போயிட்டது அப்படின்னு அவர்களுக்கு பயங்கர ஒரு ஷாக் ஆயிட்டு, இதே மாதிரியாக புத்திரனை இழந்த ஒரு சோகத்தில் தான் உன்னுடைய மரணமும் நடக்கும் அப்படின்னு நான் உன்னை கர்ஸ் பண்றேன். இந்த தோஷம் ஒருத்தவங்களுக்கு இருக்கு அப்படின்னும் பொழுது அவங்க என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்? ஏதாவது கோவிலுக்கு போகணுமா பிரத்யேகமா? கோவிலுக்கு போகிறது ரொம்ப அற்புதமான ஒரு வழிபாடாக இருக்கும். பட் கோவிலுக்குமே நம்ம டெய்லி போயிட்டு இருக்க முடியாது. டெய்லி இதுக்காக ஒரு மந்திரம் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. தினசரி நம்ம ராமர் படத்தின் முன்போ அல்லது பெருமாள் எந்த ஒரு ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாளுடைய படத்தின் முன்போ நம்ம மகாவிஷ்ணுடைய ஒரு படத்தின் முன்பு நெய்விளக்கு ஏற்றி வைத்து தினசரி அவருக்கு ஓம் நமோ பகவதே ரகுநந்தாய என்கிற மந்திரம். செவ்வாய் தோஷம் இருக்கு, நான் காளஹஸ்தி போயிட்டு வந்துட்டேன், அல்லது ராகுகேது தோஷம் இருக்கு, காளஹஸ்தி போயிட்டு வந்துட்டேன், எனக்கு புத்திர தோஷம் இருக்கு, காசிக்கு போயிட்டு வந்து, இந்த மாதிரியாக விஷயம்லாம் சொல்றாங்க. ஒரு தடவையில இதை தீரக்கூடிய விஷயம் கிடையாது. நம்ம அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் அல்லது பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி நம்ம அடிக்கடி போயிட்டு இருக்கோம். இந்த கோயிலுக்கு போயிட்டு 8 விளக்குகள் நல்லெண்ணெய் தீபம் கருந்திரிட்டு ஏற்றி 1.5 மணி நேரம் கோவிலில் இருந்து வழிபட்டு வர இது மாதிரியாக தோஷம் வழிபட்டு வரன்னா எப்பெல்லாம் போறாங்களோ அப்போ எப்பெல்லாம் போக முடியுமோ அந்த மாதிரியான டைம்ல ஒரு மாதிரி போகும்பொழுது புத்திர ரீதியாக இருக்கக்கூடிய எவ்விதமான சோகங்களும் தீரும், தோஷங்களும் கண்டிப்பான முறையிலே தீரும். பரிகாரஸ்தலம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராமாயணம் நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள்ல பார்த்துட்டே தான் இருக்கோம். ஸோ ராமாயணம் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான பிரதிபலிப்பை காட்டுது அப்படின்ற பத்தி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்மளோட குருஜி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் குருஜி. நமஸ்காரம். குருஜி, இந்த புத்திர பாக்கியம் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல புத்திர சோகம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கும் ராமாயணத்துக்கும் என்ன சம்பந்தம்? புத்திர சோகம் ராமாயணம் மட்டும் கிடையாது. மெயினாக ராமாயணம் மகாபாரதத்தில் நிறைய விஷயங்கள் இது மாதிரியான உபாயங்கள் கொடுத்துருக்காங்க. நாம் இப்போ சொல்லக்கூடியது பரிகாரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பரிகாரங்கள் அப்படின்னு சொல்கிறது நம்ம உபாயம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மாதிரியான கதைகள், நிறைய கதைகள் வடிவிலும் சரி, ராமராகட்டும் தசரதராகட்டும் அவர்கள் வழிபட்ட ஸ்தலங்கள், அந்த ஸ்தலங்களுடைய பெருமைகள் என்ன அப்படிங்கிறதுமே ஏகப்பட்ட விஷயங்கள். நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ராமாயணத்தை படித்தாலும் சுந்தராயணத்தை படித்தா போதும் அப்படின்னு இருக்குது. ராமாயணத்தை முழுமையாக நம்ம படித்து தெரிந்து கொள்ளும்பொழுது அதில் இந்த மாதிரி என்னென்ன கோயில்களில் என்னென்ன விஷயத்திற்காக செய்தார்கள் அப்படிங்கிற விஷயத்தை ராமாயணத்திலையும் சரி மகாபாரதத்திலையும் அது மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. சிவபுராணத்தில் ஸ்கந்த புராணத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் ஏகப்பட்டது கொட்டி கிடக்கின்றன. அதனால நம்ம அந்த பரிகாரம் அப்படின்னு சொல்றதெல்லாம் பொய்யே, இல்லை கோயிலுக்கு போக சொல்றதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லிக்கொண்டு ஒரு சாரார் இருக்கிறார்கள். அதெல்லாம் ஏற்புடையதாக இருக்காது. இந்த மாதிரியான விஷயங்களை படித்து தெரிந்து கொண்டிருந்தார்கள் என்றால் அப்படி பேச மாட்டாங்க. கண்டிப்பா குருஜி, இந்த புத்திர சோகம் புத்திர தோஷம் இது ரெண்டுமே ஒண்ணுதானா? கிட்டத்தட்ட ஒரு மாதிரியாக தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஜோதிட ரீதியாக அவங்களுக்கு பார்க்கும்போது புத்திர தோஷம் அப்படிங்கிறது புத்திர தோஷம் பித்ருதோஷம்னு சொல்கிறோம். அப்போ அந்த புத்திர தோஷம் அப்படிங்கிறது நிறைய ஜாதகங்கள்லேயே நம்ம பார்க்க முடியும், அதே மாதிரி பித்ருதோஷமுமே பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த புத்திர தோஷமாகட்டும் அல்லது பித்ருதோஷமாகட்டும் ஒரு ஜாதகத்தின் ஜனித்த உடனேயே அது இருந்துடும். அதனால அவர் ஜனித்த உடனே அவருக்கு அந்த விஷயமா அவருக்கு அதோடைய பலன்கள் கிடைக்குமானா அப்படி கிடைக்காது. அது ஒவ்வொரு விதமான விஷயமாக ஒவ்வொரு ஸ்டேஜஸில் வரும். ஒருத்தர் பிறந்த உடனே அவர் எப்படி திருமணம் செய்து கொள்ள போகிறார் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அப்படி தெரிந்தார்னா அவருக்கு உடனே திருமணமாக போகிறதுனா அப்படி கிடையாது. திருமண வயதில் தான் அவருக்கு திருமணமாக போகிறது. ஸோ அப்போ அந்த புத்திர தோஷம் அப்படிங்கிறது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா, சில பேருக்கு புத்திர பிறக்கிறதுக்கு லேட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். சிலருக்கு புத்திரர்கள் பிறந்து அவர்களுக்கு ஏதாவது உடல் கோளாறுகள் இருக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கலாம். சிலருக்கெல்லாம் நான் இப்போ ரீசெண்டாக பார்க்கக்கூடியது நிறைய பேருக்கு, குறிப்பாக இந்த ஃபாரின்ல இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா தங்களுடைய தாய் தந்தையர்கள் மனம் புண்படிபடி நடந்து கொள்வது, புத்திர தோஷம். அதாவது அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க, அவங்களுக்குள்ள பார்த்துக்க முடியறதில்ல. ஸோ இப்போ இந்த ராமாயணத்தில் சொல்லக்கூடிய அதே விஷயம்தான். அவங்க பார்த்துக்க முடியறதில்ல, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன்றாங்க, மதிக்க மாட்டேன்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா பிள்ளையை பெற்றெடுத்து இவ்வளவு நாட்கள் வளர்த்து
இந்த மாதிரி திருமணம் செய்தால் இவர்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று பெற்றோர்கள் வந்து முடிவு செய்த பின் இவங்க வந்து இவங்களுடைய தானாக தேர்ந்தெடுத்து கொண்டு அதில் அவர்கள் உழல்வதை பார்த்து இவர்கள் மனம் வெம்புகிறது. ஸோ அப்போ புத்திரர்களால் ஏதாவது ஒரு சோகம், ஏதாவது ஒரு விஷயம் நடைபெறுவதை தான் வந்து புத்திர தோஷம் இந்த மாதிரியான விஷயமா கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ ராமாயணம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது தசரதர் வந்து பார்த்தோம்னா வேட்டைக்கு செல்கிறார். வேட்டைக்கு செல்லும் பொழுது அந்த வேட்டையிலேயே ஒரு முறை இருக்கிறது. அதாவது பார்த்தோம்னா சப்தவேதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சப்தவேதி அப்படிங்கிறது என்னென்னா சவுண்டு எங்கே இருக்குன்றதை கேட்டுட்டு அது எந்த வகையான மிருகம் என்று தெரிந்து கொண்டு அதற்கு அம்பு விடுவது, பார்க்காமையே அம்பு விடுவது. அது மாதிரியாக அவர் வந்து அம்பு விடுறார். ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியை வந்து அவர் எப்போ சொல்கிறாருன்னா கௌசல்யைக்கு அவர் அந்த கடைசி தருணத்திலே சொல்கிறார். ராமர் வனவாசம் போன பின்பே சொல்கிறார் கௌசல்யைக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு. அவர் இந்த மாதிரியாக அம்பு விட்டாச்சு. அம்பு எய்தி ஆகிவிட்டது. அம்பு எய்தியது வந்து ஒரு மனிதனுக்கு மனிதருடைய ஒரு ஓலம் கேட்கிறது. அப்போ மனிதருடைய ஓலம் கேட்ட உடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஸ்ரவணகுமாரன் என்கிற ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா தன்னுடைய தந்தை சாந்தனு என்ற தந்தை, ஞானவதி என்கின்ற தாய், இவங்கள் இருவரையுமே வந்து பார்த்தோம்னா சுமந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு பிள்ளை. அவங்க 2 பேருக்கும் கண்ணு தெரியாது, வயதானவர்கள் அப்படின்னு அவர்களை சுமந்து அந்த அளவுக்கு அந்த பெற்றோர்களை பூஷிக்கிற ஒரு பிள்ளை அப்படிங்கிற மாதிரி. அந்த பிள்ளை வந்து காட்டில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஜலம் கேட்குறாங்க, தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு தாகத்தை தணிக்கிறதுக்கு. அதுக்காக தண்ணி எடுப்பதற்காக அந்த ஒரு இடத்துல போயிட்டு அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு போயிருக்காங்க. அந்த இடங்கள் எல்லாம் இன்றும் இருக்கின்றன. அதாவது மத்திய பிரதேசத்தில் வந்து இவருடைய ஒரு பிருந்தாவனம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியா பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள், இந்த இத்தனை இடங்களுமே வந்து மார்க் பண்ணியும் இருக்குது. அவங்களுடைய ஸ்டோரிஸ் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம இப்போ போனாலுமே பார்க்கலாம். வெறும் ஸ்டோரி கிடையாது எதுவுமே. அவனை வந்து அம்பு எய்தி அப்போது இறந்த உடனே போய் மன்னிப்பை கேட்குறான் தசரதன், என்னை மன்னித்து விட இந்த மாதிரியான ஒரு விஷயமாக தெரியாமல் அந்த மாதிரி பண்ணிட்டேனே அப்படின்னு. அப்போ கூட அந்த பிள்ளை என்ன சொல்கிறாருன்னா, என்னை அது வந்து அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லை, என்னுடைய தாயும் தந்தையும் தாகமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு வந்து கண்ணு தெரியாது, வயதானவர்கள், தாகத்தை அவர்களால் தாங்க முடியாது, அவர்களுக்கு தயவு செய்து நீர் கொடுத்து விடுங்கள்னு சொல்லிட்டு மரணித்து விடுகிறார். அப்போ அந்த நீரை வந்து எடுத்து கொண்டு போயிட்டு இவருக்கு ரொம்ப ஒரு மனச்சுமையோடு எடுத்து கொண்டு போயிட்டு பெற்றோர்களுக்கு அந்த நீரை கொடுக்குறார். அவங்க அந்த நீரை வாங்கி கொடுக்கணும்னா என் பிள்ளை எங்கேங்கிறது தான் அவங்களோட கேள்வியாக இருக்குது. அப்போ அந்த பிள்ளை எங்கன்னு இந்த மாதிரி தெரியாது, இந்த மாதிரியான ஒரு தவறு நடந்து போயிட்டது அப்படின்னு அவர்களுக்கு வந்து பயங்கர ஒரு ஷாக் ஆகிட்டு, இப்படி செய்து விட்டாயே அப்படின்னு சொல்லிட்டு, உன்னுடைய இந்த மாதிரி ஒரு என்னுடைய பிள்ளையை கொன்றவனிடத்திலிருந்து நான் நீர் வாங்கி குடிப்பேன் என்று நீங்கள் நினைக்கிறாயா அப்படின்ற மாதிரி கேள்வியை கேட்டுட்டு, அவர்கள் வந்து இதே மாதிரியாக புத்திரனை இழந்த ஒரு சோகத்தில் தான் உன்னுடைய மரணமும் நடக்கும் அப்படின்னு நான் உன்னை வந்து கேர்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சாபம் இடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாகவே அவர்களும் மரணித்து விடுகிறார்கள். ஸோ இந்த விஷயம் தசரதருக்கு அவருடைய மரணத் தருவாயிலே ராமர் கிளம்பின ஓரிரு நாட்களிலேயே இந்த ஒரு விஷயம் ஞாபகத்திற்கு வந்து அவர் வந்து மனம் வெதும்பி அவர் வந்து கௌசல்யிடம் புலம்புகிறாராம். இப்படியெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் நடந்துடுது, அதை நான் வந்து பார்த்து அனுபவித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம்தான் இந்த புத்திர சோகம். நம்ம புத்திரன் அருகில் இல்லாத ஒரு தருணத்திலே அவருக்கு ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு புத்திரன் வந்து இல்லாத ஒரு தருணத்திலேயே அவர் உயிர் பிரிகிறது அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரியாக பல்வேறு விதமாக இந்த தோஷங்களும் சாபங்களுமே நமக்கு வந்து எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கும். அதே விஷயத்திற்கு இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது 2 விஷயங்களை நாம் வந்து அறிந்து கொள்ளலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று, நம்மளுடைய தாய் தந்தையர் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டு அப்படின்றது. எல்லாத்தையும் மீறி என்னுடைய இறக்கும் தருவாயிலும் கூட என்னுடைய தாய் தந்தையருக்கு நீர் கொடு என்று சொன்ன ஒரு பிள்ளையை இன்று வரையும் ராமாயண காலத்தின் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு யுகம் முடிந்து விட்டது. ராமாயணம் நடந்த யுகம் முடிந்து வேறொரு யுகம் வந்தாயிற்று. துவாபர யுகம் முடிந்து கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு தருணத்திலையும் நாம் அவரை வந்து நினைவு கொண்டு அவருடைய ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம வந்து அவரை சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு நாளில் அதுக்குண்டான ஒரு கோயில்களும் அவர் வழிபாட்டு தலங்களும் அதற்கான ஒரு குறிப்பிட்ட தினங்களுமே இருக்குது. சிரவண் என்ற ஒரு தினம், இது இவருக்காகவே வந்து வழிபடக்கூடிய ஒரு சில சடங்குகளுமே இன்றுமே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு பிள்ளைக்காக, ராமருக்காக அப்படிங்கிறது தனி. அப்போ இந்த ஒரு பிள்ளையை எந்த அளவுக்கு உலகம் வந்து போற்றும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஏதாவது ஒரு தவறுகள் அப்படின்ற மாதிரியான நமக்கு தெரியாத தவறு, அவர் வந்து தெரியாமல் தான் செஞ்சார், தசரதம் வேணும்னு செய்யலை, தெரியாத செய்த தவறுக்கு கூட இது மாதிரியான விளைவுகள் நமக்கு ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறதையுமே வந்து இந்த ஒரு விஷயத்திலிருந்து நம்ம வந்து தெளிவாகவே புரிந்துக்கலாம்.
ஓகே குருஜி, ஆக்சுவலாக வந்து குழந்தை பிறக்கலை அப்படின்றது மட்டுமே புத்திர சோகம் கிடையாது. அந்த குழந்தை வந்து தனக்கான கர்ம காரியம் செய்யலன்றதுமே ஒரு பித்திர சோகம் தான். கர்ம காரியம் மட்டும் கிடையாது. நான் இப்போ சொன்ன மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய விருப்பம் அப்படின்ற மாதிரியான விஷயம். விருப்பம்னா சின்ன சின்ன விருப்பம் கிடையாது. நான் வந்து வெளியில் போகாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவன் வெளியிலேயே போயிட்டு இருக்கான், சுற்றிக்கிட்டே இருக்கான், இந்த பசங்களோட சேராதங்கிறான், அந்த பசங்களோட, அது மாதிரியான விஷயங்கள் இல்லை. அதெல்லாம் சிறு சிறு விஷயங்கள். பெரிய முடிவுகளை எடுக்கும் பொழுது நம்மளுடைய பெற்றோர்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்காமல் இப்போ பிள்ளைகள் வந்து பார்த்தோம்னா தனியாக போயிட்டு எங்கேயாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு இப்போ நிறைய பேர் குழந்தைகள் பெற்றுக்கொண்டே வந்து விடுறார்கள். அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு விதமாக அந்த டைமில் என்ன எப்படி இருக்கும் பாருங்களேன். அவங்களுக்கு வந்து அந்த பெற்றோர்களுடைய ஒரு வயதுமே கொஞ்சம் ஒரு ரொம்ப முதிர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு வயது. அது வந்து மனது வந்து ரொம்ப இலகிய இலகி போய் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இத்தனையும் நாம் தாங்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டம் அப்படின்னு இருக்குல்ல. இதெல்லாம் நம்மளுடைய அந்த ஒரு தோஷத்தையோடைய வெளிப்பாடாக இருக்கும். இப்போ இந்த தோஷம் ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னும் பொழுது அவங்க என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்? ஏதாவது கோவிலுக்கு போகணுமா பிரத்யேகமாக? கோவிலுக்கு போகிறது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வழிபாடாக இருக்கும். பட் கோவிலுக்குமே நம்ம டெய்லி போயிட்டு இருக்க முடியாது. அப்போ நம்ம டெய்லி செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு ரொம்ப எந்த ஒரு செலவுமே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கலாம். அப்படி நம்ம பார்க்கையிலே நமக்கு டெய்லி இதுக்காக ஒரு மந்திரம் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சுலபமாக எல்லா மனிதர்களும் சொல்லக்கூடிய ஒரு மந்திரமாக தினசரி நம்ம வந்து ராமர் படத்தின் முன்போ அல்லது வந்து பெருமாள் எந்த ஒரு ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாளுடைய படத்தின் முன்போ நம்ம வந்து ஒரு மகாவிஷ்ணுடைய ஒரு படத்தின் முன்பு நெய்விளக்கு ஏற்றி வைத்து தினசரி அவருக்கு வந்து ஓம் நமோ பகவதே ரகுநந்தாய என்கிற மந்திரம். ஓம் நமோ பகவதே ரகுநந்தாய என்கிற மந்திரம் இது வாழ்நாள் முழுக்கம் செய்யக்கூடியது. பொதுவாக நான் கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயம், யாருக்காவது வந்து ஏதாவது ஒரு தோஷம் ஏதாவது இருக்கான்னு கேட்டு நம்ம வந்து நாமளாக வந்து யாருக்கும் வந்து இந்த தோஷம் அப்படின்னு சொல்கிறது கிடையாது பொதுவாக. ஏன்னா இப்போ ரொம்ப ப்ராக்டிக்கலாக எல்லா ஜாதகங்கள்லையுமே தோஷங்களும் இருக்கும், யோகங்களும் இருக்கும். ஸோ அது எந்தெந்த காலத்திலே அது வந்து அவங்களுக்கு வந்து இனிஷியேட் ஆகுது அப்படின்னு மேனிஃபெஸ்ட் ஆகிறது எப்போ ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அது ஆகும்பொழுது மட்டும் அவர்களுக்கு சொல்லுவது தான் ஒரு சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கலாம், வழிகாட்டியாக இருக்கும். அப்படி இல்லாமல் வருவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா தோஷத்தையும் எல்லா யோகத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது அவர்களை குழப்பக்கூடிய ஒரு சமாச்சாரமாக இருக்கும். அப்போ இது மாதிரி நிறைய நபர்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால நம்ம அவங்க ஒரு தடவை முடிஞ்சால் அவங்களுக்கு வந்து சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு செவ்வாய் தோஷம் இருக்குது, நான் காளஹஸ்தி போயிட்டு வந்துட்டேன், அல்லது ராகுகேது தோஷம் இருக்குது, காளஹஸ்தி போயிட்டு வந்துட்டேன், எனக்கு வந்து புத்திர தோஷம் இருக்குது, காசிக்கு போயிட்டு வந்து, இந்த மாதிரியாக விஷயம்லாம் சொல்கிறாங்க. ஒரு தடவையில இதை தீரக்கூடிய விஷயம் கிடையாது. நம்ம வந்து அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி நம்ம அடிக்கடி போயிட்டு இருக்கணும். அது மாதிரி செய்கிறது பெட்டராக இருக்கும். வெளிநாட்டு மக்களுக்கெல்லாம் வந்து தினசரி இந்த மாதிரியான மந்திரங்கள் சொல்லி கொண்டிருந்து அவர்கள் எப்பொழுது இந்தியாவுக்கு வராங்களோ அந்த டைமில் அவங்க அந்த மாதிரி விசிட் பண்ணலாம். வெளிநாட்டவர்களை, இந்தியர்கள் அல்லாது வெளிநாட்டவர்களே நிறைய பேர் நம்மளை வந்து பார்க்க வரக்கூடிய நபர்களும் சரி, மற்றவர்களும் இந்த கோயில் விசிட்ஸ்க்காகவே ஏகப்பட்டவர் நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து அன்றாடம் எல்லா கோயில்கள்லையுமே அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு தான் வராங்க, தெரியாமல். அப்போ இந்த மந்திரம் சொல்வதோட வேதாரண்யம் அப்படின்னு வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேதாரண்யேஸ்வரர், வேதநாயகி உடனுரை வேதாரண்யேஸ்வரர் கோயில் வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு கோயிலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விசேஷம்னா, இந்த கோயிலுடைய அந்த குளக்கரை வந்து எப்படி அவர்களுக்கு எதோட அவங்க ஒப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, காசி, கயை, ராமேஸ்வரத்தில் 1000 முறை நாம் வந்து தர்ப்பணம் செய்த ஒரு பலனை இந்த இடத்தில் இருக்கக்கூடிய குளத்திலே குளித்து நம்ம வந்து அது மாதிரியாக தர்ப்பணம் செய்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம சுவாமியை கும்பிடணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அது மாதிரி சொல்லக்கூடிய ஒரு கோயிலாக இந்த ஒரு கோயில் இருக்குது. வேதங்கள் இருக்கு இல்லையா, இந்த வேதங்கள் எல்லாம் வழிபட்ட கோயில், ஈசனை வழிபட்ட கோயில் வேதாரண்ய கோயில், வேதாரண்யேஸ்வரர் வேதநாயகர். இதில் வந்து இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய பிள்ளையார் இருக்கு இல்லையா, பிள்ளையார் வந்து பொதுவாக வந்து பிள்ளையார் எல்லா இடத்துலையும் இருப்பார் நம்ம சொல்லி அவரை வந்து நம்ம வந்து நம்மகிட்டே இருக்கிறவர் தானே அப்படின்னு அவரை கண்டுக்க மாட்டேன்றோம் நிறைய இடத்துல. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிள்ளையார் முதல் கொண்டு ஒரு தோஷத்தை தீர்க்கக்கூடிய பிள்ளையாராக இருப்பார். அதாவது வீரஹத்தி தோஷம் அப்படின்னு நம்ம ராமருக்கு வந்து ஏதோ ஒரு அசுரனை கொண்டதில் வந்து ஜென்ரலாக வந்து பிரம்மஹத்தி தோஷம் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி வீரஹத்தி தோஷம் அப்படின்னு அந்த ஒரு தோஷத்தை கொண்டு அவரை வதம் செய்ததால் வந்த ஒரு தோஷம் அது வந்து அவரை பிடிச்சிட்டே வருதான். அப்போ வந்து அவர் விநாயகரை வழிபட்டவனும் விநாயகர் காலால் இட்டு உதைக்கிறாராம். அது உதைச்ச உடனே அந்த தோஷம் போய்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நம்ம வந்து தெரிந்தும் தெரியாமலும் செய்த எவ்வகையான ஒரு தோஷங்களுமே போகும் அப்படின்னு ஒன்று இருக்கு. தசரதருமே வந்து இந்த கோயிலே வழிபட்டிருக்கிறார். தசரதர் இங்க வழிபட்டிருக்கார். மேபி அவருக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி வந்து வழிபட்டாரா, அந்த ஈசனை வழிபட்டாரா அப்படின்றது நமக்கு தெரியாது.
பொதுவாக நம்ம வந்து இந்த மாதிரி கோயில்களில் வந்து தசரதர் வந்து வழிபட்டார் ஒரு 2 யுகங்களுக்கு முன்னால் அப்படின்ற மாதிரியான விஷயமெல்லாம் சொல்லும்பொழுது இந்த ஒரு கோயிலில் வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக 3000 வருஷம் கோயில் தானே, 2000 வருஷம் கோயில் தானே, இது வேறு யுகத்திலே எப்படி வந்து வழிபட்டிருக்கக்கூடும்னு பலருக்குமே ஒரு கேள்விகள் வரும். ஆனால் அந்த வேறு யுகத்திலே இருக்கும் பொழுது அந்த ஈசன் அங்கே இருந்திருப்பார், அந்த கோயில் அந்த அளவுக்கு அது மாதிரியான விஷயமாக இருந்திருக்கார். ராமர் வந்து அவர் வந்து அந்த ஈசனை வந்து அங்கே ராமேஸ்வரத்தில் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, ராமேஸ்வரத்தில் எவ்வளோ பெரிய கல்லும் மண்ணும் வச்சு கட்டின கோயிலோ அல்லது வந்து கருங்கற்களாக கட்டிய கோயில்களுக்கோ அவர் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அவர் அந்த ஈசனுக்கு செய்தார். அது பின்னால் வந்து இப்போவே நம்மளுடைய ஒரு சபரிமலை எப்படி அது வந்தது அப்படின்ற மாதிரி, திருப்பதி முதல்ல எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி வந்தது, இப்போ ஷிரடி கோயில் எப்படி இருந்தது, ஒவ்வொரு பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் எந்தெந்த மாதிரியாக இருந்து அது உருவெடுத்திருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நம்ம வந்து நினைவில் கொள்ள வேண்டும். இந்த கோயிலுக்கு போயிட்டு 8 விளக்குகள் நல்லெண்ணெய் தீபம் கருந்திரியிட்டு ஏற்றி 1.5 மணி நேரம் கோவிலில் இருந்து வழிபட்டு வர இது மாதிரியாக தோஷம் வழிபட்டு வரன்னா எப்பெல்லாம் போகிறாங்களோ அப்போ எப்பெல்லாம் போக முடியுமோ அது மாதிரியான டைமில் ஒரு மாதிரி போகும்பொழுது புத்திர ரீதியாக இருக்கக்கூடிய எவ்விதமான சோகங்களும் தீரும், தோஷங்களும் கண்டிப்பான முறையிலே தீரும். நிச்சயமாக குருஜி. அதாவது ராமாயணம் அப்படின்னும் பொழுது இது வந்து ஒரு இதிகாசம் தான், உண்மை வந்து கொஞ்சமாக தான் இருக்கும், நிறைய கற்பனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. ராமாயணம் உண்மையாகவே நடந்தது. அதில் நம்ம வாழ்க்கைக்கு என்ன இருக்குது அப்படின்றதையும் இன்னைக்கு இந்த நேர்காணலில் ரொம்ப கிளியராக சொன்னீங்க. தொடர்ந்து இந்த மாதிரி ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம், சிவபுராணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா புராணங்களையுமே எடுத்து இதே மாதிரி டீகோட் பண்ணணும். நீங்கள் அதை ரெகுலராக எங்களுடைய நேர்களுக்காக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக. நமஸ்காரம். தேங்க்யூ குருஜி.